ஆகஸ்ட் 23 பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 16ஆம் பிரிவு 13 முதல் 20 முடிய இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்ற சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். எலி ஒன்று இறைவனிடம் முறையிட்டது. இறைவா, பூனைகளைக் கண்டு தினமும் அஞ்சி நடுங்குகிறேன். தயவு செய்து ஒரு நாயாக என்னை மாற்றும். நான் பூனையை மிரட்டி தைரியத்துடன் பயமின்றி வாழுவேன். இதை கேட்ட இறைவன், சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று அந்த எலியை நாயாக மாற்றினார். அடுத்த நாள் நாயான எலி பூனையை நேருக்கு நேர் சந்தித்தது. நாயை கண்ட பூனை முதலில் அஞ்சியது. பின் சுதாரித்து கொண்டு நாயை பார்த்து சீறியது. பூனையின் கோபத்தை கண்ட நாய்க்கு தனக்குள் இருக்கும் எலியின் ஞாபகம் வந்தது. உடனே பயத்தில் தலை தெறிக்க இறைவனிடம் ஓடி வந்தது. இறைவன் கேட்டார், ஏன் இப்படி மூச்சு இறைக்க ஓடி வருகிறாய்? அதற்கு எலி பதில் கூறியது, இறைவா, பூனையை பார்த்ததும் பயம் வந்துவிட்டது. கைகால் நடுங்கியது. ஓடி வந்து விட்டேன் என்றது. இறைவன் கேட்டார், நீ இப்போது நாய், ஏன் இன்னும் எலியாக வாழ்கிறாய்? உள்ளத்தில் மாற்றம் வராதவரை உருவ மாற்றம் உன்னை காப்பாற்றாது என்றார். வெளித்தோற்றத்தில் நாம் எப்படி காட்சி அளித்தாலும் நமது உள்ளம்தான் நமது வாழ்வின் உண்மையான பொருளை, அர்த்தத்தை, ஆற்றலை தீர்மானிக்கும். இன்று ஆண்டின் 21ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி, நாம் யார், நமது வாழும் ஆற்றல் என்ன, அதன் அர்த்தம் என்ன, அதை எப்படி கண்டுகொள்வது, அதை எவ்வாறு வாழ்வது என்பதை எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை யார் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று தன் சீடர்களை கேட்டார். இயேசுவை பற்றி மக்கள் கொண்டிருந்த கருத்துக்களை சீடர்கள் எடுத்து கூறினார்கள். பின்னர் தன் சீடர்களிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர்களது சொந்த அனுபவ பதிலை கேட்டார். அவர்கள் அனைவரின் பதில் குரலாக, பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று இயேசுவின் உண்மையான அடையாளத்தை கூறுகிறார். தன்னை பற்றி பேதுரு உரைத்த சரியான புரிதலை கேட்ட இயேசு, பேதுருவை பற்றி இயேசு கொண்டுள்ள அவரது புரிதலை வெளிப்படையாக பேதுருவுக்கு அறிவித்தார். பேதுருவே, மனித அறிவு இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக தந்தையே உனக்கு நான் யார் என்று வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு பேதுரு தன்னை சரியாக புரிந்து ஏற்றுக்கொண்டதை முதலில் இயேசு அங்கீகரித்தார். இயேசு யார் என்பதை அறிவித்த பேதுருவை பார்த்து,
பேதுரு யார், இயேசுவுக்கு அவர் என்னவாக இருக்கிறார் என்பதையும் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தியது என்ன? யோனாவின் மகனான சீமோன் இப்போது அவரால் புது பெயர் சூட்டப்பெறுகிறார். இனி அவர் பேதுரு, அதாவது பாறை என பொருள்படும் பேதுரு, பேத்ருஸ் என்ற புது பெயரை பெறுகிறார். இந்த பாறையின் மேல் தனது திரு அவையை இயேசு அமைப்பார். பாதாளம் போன்ற எந்த எதிர்மறையான சக்தியாலும் அழிக்க முடியாத திரு அவையாக அது அமையும். இது மண்ணகத்தில் நிறுவப்பட்ட விண்ணக வாயிலாக செயல்படும். அந்த வாயிலின் திறவுகோல் பேதுருவின் கையில் இருக்கும். இவ்வாறு இயேசு பேதுருவுக்குள் இருக்கும் மிகவும் ஆழமான அர்த்தத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் அவருக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த இந்த உரையாடல் நமக்கு கூற வருவது என்ன? பேதுரு இயேசுவை யார் என்று அறிவிக்கிறார். அதே வேளையில் தான் யார், தனக்குள் இருக்கும் ஆன்மீக அர்த்தமும் ஆற்றலும் என்ன என்பதை இயேசுவிடமிருந்து அறிந்து கொண்டார். பேதுருவைப் போலவே இயேசு இறைவனை யார் என்று அறிபவர்கள் இயேசுவின் ஒளியில் தங்களையும் யார் என்று, தங்களுக்குள் இருக்கும் அர்த்தத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் அறிந்து கொள்வார்கள். இறைவனை யார் என்று அறிபவர்கள் தன்னை யார் என்று அறிவார்கள். நாம் வாழும் உலகில் நாம் ஒருவரை ஒருவர் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? ஒருவரிடம் உள்ள செல்வம், உடல் அழகு, படிப்பு, பட்டங்கள், அதிகாரங்கள், பகட்டு விளம்பரங்கள் போன்ற இவைகளை அளவுகோலாக வைத்து அதற்கேற்ப அவரின் அந்தஸ்தை, உயர்வை, நிலையை கணிக்கிறோம். செல்வத்தை உரைகல்லாக பயன்படுத்தி அவரை செல்வந்தனாக ஏறெடுத்து பார்க்கிறோம். அழகு என்ற உரைகல்லில் உரசி பார்த்து அவரை அங்கீகரித்து கொண்டாடுகிறோம். படிப்பு, பட்டங்கள் என்ற உரைகளில் உரசி பார்த்து அவரை அறிவாளியாக தூக்கி பிடிக்க முயற்சிக்கிறோம். பகட்டு விளம்பரங்கள் இவைகளை அளவுகோலாக பயன்படுத்தி அவரை பெரிய புனிதனாக, புகழ்மிக்கவராக வியந்து பார்க்கிறோம். இவ்வாறு நம்மிடையே பலவித உரை கற்கள், அளவுகோல்கள் உள்ளன. எந்த உரைகளை கொண்டு ஒருவரை உரசி பார்க்கிறோமோ அதற்கேற்ப அவரை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். எந்த அளவுகோல் கொண்டு ஒருவரை அளக்கிறோமோ அதற்கேற்ற உயரத்தை தான் நாம் அவரில் காண முடியும். ஆனால் இன்றைய நற்செய்தி நம்மை இறைவனை, இயேசுவின் வார்த்தைகளை உரைகளாக, அளவுகோலாக எடுத்து நம்மை உரசி பார்க்க, அளந்து பார்க்க அழைக்கிறது. இறைவன் நம்மை அவரது இறைச்சாயலில் படைத்துள்ளார். எனவே அவர் நம்மை எதற்காக படைத்தார்? எந்த பணிக்காக நம்மை அழைக்கிறார்? எந்த அவரது ஆற்றலை வெளிப்படுத்த நமக்குள் அன்றாடம் வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார்? எந்த அவரது குறிக்கோளுக்கு வாழ்வதற்காக நாம் முயற்சிக்கிறோம்? எப்படி அவரது அன்பின், அருளின் சாட்சியமாக வாழ முடியும் என்பதை அவரிடமிருந்து மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை அவரிடமிருந்து மட்டுமே நாம் முழுமையாக அறிந்து கொள்ளவும் வேண்டும். ஏனெனில் நாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள். நமக்கு அவர் வாழ்வு தந்து கொண்டிருக்கிறார். இறைவன்தான், இயேசு வார்த்தைகள்தான் நம் அளவுகோல். நாம் யார் என்று அறிய உதவும் உரைக்கல். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்ற இயேசுவின் இந்த வார்த்தைகளை படிக்கும் போதோ கேட்கும் போதோ நாம் எப்படி இறைவனைப் போல் நிறைவுள்ளவராக வாழ முடியும் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழும். அதை போலவே உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்ற இந்த வரிகளும் அதே கேள்வியை நமக்குள் எழுப்பி இறைவனைப் போல்
நாம் எப்படி இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியும் என்று தடுமாறக்கூடும். இந்த வார்த்தைகள் நமக்குள் எழுப்பும் கேள்வியும் இன்றைய நற்செய்தி கேட்கும் கேள்வியும் ஒரே கேள்விதான். அது, யார் உங்கள் அளவுகோல்? யார் உங்கள் உரைகள்? எந்த அளவுகோலில் அளந்து, எந்த உரைகளில் நீங்கள் உங்களை உரசி பார்த்து உங்களை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்கிறீர்கள்? உங்களை நீங்கள் யாராக தீர்மானிக்கிறீர்கள்? இயேசுவின் வார்த்தைகள், அவர் தரும் வாக்குறுதிகள் நம்மை இறைவனின் நிறைவோடு உரசி பார்த்து நம்மில் இருக்கும், அதாவது அவர் நம்மில் வைத்திருக்கும் அர்த்தத்தை, ஆற்றலை குறைவுபடாமல் நிறைவோடு நம்மை வாழச் செய்யும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி விளக்குகிறது. இறைவன் அவருடைய இரக்கத்தை அளவுகோலாக கொண்டு அவர் நமக்குள் வைத்திருக்கும் இரக்கத்தை அளவின்றி தந்து நம்மால் வாழ முடியும். தன் நண்பனுக்காக உயிரையும் தரும் மேலான அன்பு நம்மிடம் உள்ளது. அதை நம்மால் வாழ முடியும், அப்படியே வாழவும் வேண்டும். இவ்வாறு இறைவனை அவர் நமக்கு நம்மை பற்றி வெளிப்படுத்துவதை உரைகளாக, அளவுகோலாக கொள்ள வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. இத்தகைய நிறைவுள்ள இரக்கம் நிறைந்த வாழ்வை வாழ நாமும் பேதுருவை போல இயேசுவை அறிய முன்வர வேண்டும். நமது ஜெபத்திலும் அன்பு இரக்கத்துடன் வாழும் வாழ்க்கை முறையிலும் இயேசுவை அறிந்து கொள்ளும் போது அவரது ஒளியில் நாம் யார், நமது உண்மை, அர்த்தம், ஆற்றல் என்ன என்பதை அறிவோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் உரைப்பது போல இறைவனுடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. அனைத்தும் அவரிடமிருந்து உருவாகின. அவருக்காகவே, அவருடைய விருப்பமாக, அவருடைய திட்டமாகவே இயங்குகின்றன. இந்த மேலான புரிதலில் நம் வாழ்வை வாழும்போது இறைவன் நம்மில் வைத்திருக்கும் அவரது நிறைவை, அவரது இரக்கத்தை சுவைப்போம். நம்மையே அவரது நிறைவாக, அவரது இரக்கமாக பிறருக்கு சுவையாகவும் படைப்போம். இவ்வாறு இயேசு எழுப்பும் இறையரசு நம்மை அவரின் அடித்தளப்பாறையாக மாற்றும். நாம் அவரின் நிறைவு, அவரின் இரக்கம், நாம் அவரது அடித்தளப்பாறை. நம்மேல் இயேசுவின் திரு அவையாகி அவரது இறையரசு எழும்பி உயர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும்.